வேல் முருகா புகழ் மாயல் கோலம் கொண்டாடி வேல் முருகா இடை சீரியே வேட்டுவாளி 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 பங்கெடுத்தாரே ஒரு ரூபோ இடை சீரிய வேட்டுவாளி 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 எடுத்தாரே ஒரு ரூபோ தாமரை தண்டில் ஊட்டி வெள்ளி சொல்லம்மா சொல்லி கீழோ உலகோ இன்னும் கொஞ்சம் சொல்லி பெருமானை கண்டபோதே பெண்குட்டிகள் அந்த மந்திர கண்ணே கீழுலகம் செல்ல வேண்டுமே என்று சொல்லி என்ன கோலம் எடுக்கிறார்? இடை சுருங்கி ஒரு வேட்டு வழியாக ரூபத்தை எடுத்தார். தாமரை தண்டு ஊடு வழியாக கீழுலகம் வந்தார். தன்னுடைய சுயரூபத்தை எடுத்தார். தங்கையை கூப்பிட்டார். தங்காய் தங்காய் அண்ணா எங்க இருக்கிற? இவ்வளவு நேரம் ஆன பிறகு எங்க போனா? தலைவலியா இருந்தண்ணா சத்தா எப்படி படுத்துட்டேன். படுத்துட்டியா? ஆமாண்ணா தலைவலி. என்னைக்கு நீ தான் முடிச்சிருந்தா இன்னைக்கு படுத்துறேன்னு இருக்கிறா. சரி இவ்வளவு தூரம் அண்ணன் வந்து சத்தம் போட்டுக்கிறேன் ஏனென்றும் கேட்கவில்லை. முடியலையா அண்ணா? வாங்க அண்ணா வாங்க வாங்க. அப்படியா? நலமாக இருக்கின்றீர்களா அண்ணா? இவ்வளவு நேரம் கழிச்சு கேக்குறா. ஆமா 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 ஆமா. சரி அண்ணா தங்காய் என்னண்ணா ஒருபடி மண்ணை கூட நான் போக வேண்டும். என்ன வந்தது வர மண்ணு கொடுன்னு கேக்குறீங்க? ஆமா என்ன விஷயம்? தங்காய் அண்ணா உலகம் அழிந்தால் உன்னை பார்க்க வருவேன் என்று சொன்னேன். ஆமா அது போன்று உலகம் அழிந்து விட்டது, உன்னை பார்க்க வந்திருக்கிறேன். உலகம் அழிஞ்சு போச்சு, என்னை பார்க்க வந்திருக்கீங்க. அந்த உலகத்தை படைப்பதற்கு நீ ஒருபடி குங்குமமண் கொடுக்க வேண்டும். குங்குமமண்? ஆமாம். மண்ணடந்த மாயவர் தாங்கள் தானே அண்ணா, உங்களுக்கு தேவைக்கேற்ற மண்ணை நீங்களே எடுத்து செல்லலாமே. அப்படி அல்ல அம்மா. என்னண்ணா? உன் திருக்கரத்தினால் ஒருபடி மண் தர வேண்டும். அப்படியா? ஆமாம். சரி அண்ணா கொண்டு செல்லுங்கள் ஒருபடி மண். அப்படி என்று சரிதான். வலது கையினால் ஒருபடி மண்ணை அள்ளி கொடுத்தாய். ஆமா எம்பெருமான் அதை வலது கையினால் வாங்கினார். தங்கைக்கு தெரியாமல் சரிதான் இடது கையினால் ஒருபடி மண்ணை எடுத்தார். அந்த இரண்டு பிடி மண்ணையும் கொண்டு எம்பெருமான் எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்கே அம்மா வருகின்றார்? ரெண்டு பிடி மண்ணும் கொண்டு எப்பெருமான் பிடி மண்ணும் கொண்டு எம்பெருமான் வரபோது கடலில் மாயவனார் நளினமுடன் வருகையிலே இரண்டு பிடி மண்ணும் கொண்டு எம்பெருமான் வரபோது இரண்டு பிடி மண்ணும் கொண்டு எம்பெருமான் வரபோது கடலில் மாயவனார் நளினமுடன் வருகையிலே கன்னி கொடுத்த மண்ணதுவோ கருவுருவாய் இருந்திடுமா? கன்னி கொடுத்த மண்ணோ கருவுருவாய் இருந்திடுமா? களவு செய்த மண்ணேதுதான் நடுக்கடலில் சென்றிடுமா? நடுக்கடலில் சென்றிடுமா? இரண்டு படி மண்ணையும் கொண்டு சரி
கடலில் வரக்கூடிய சமயத்தில் கன்னி கொடுத்த மண்ணானது கண்ணனுடைய கைக்குள் கருவுருவாக இருந்தது. தங்கைக்கு தெரியாம ஒருபடி மண்ணை இடது கையால எடுத்தாரு. ஆமா, அது இடவழியில போயிட்டு அந்த மண் எங்க போனது? அது எங்க போச்சுன்னே தெரியாது. அது எப்படியோ இந்த கையில இருந்தது என்னது? மண்ணு. அந்த கையில இருந்தது என்னது? அப்ப இரண்டு மண் தானே. ஆமா, அப்படி இருக்க இது இருக்கிறது, இது இல்லாமல் போனது. இது இருக்கிறதுன்னு சொன்னா தங்கை கொடுத்த மண். சரி, இது தங்கைக்கு தெரியாமலே எடுத்த மண். எடுத்தது இடவழியில போயிட்டு, கொடுத்தது இருக்கிறது, எடுத்தது போனது. ரெண்டு மண்ணு தானம்மா. அதான் அப்படி மண்ணுதான். இது தங்கை மனமுகிர்ந்து அண்ணனுக்கு என்று சொல்லி கொடுத்தது. அது அண்ணன் களவு செய்தது. களவு செய்த பொருள் தங்கல்ல. களவு செய்த பொருள் தங்கல்ல, அது போயிட்டது. ஆமா. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? இதுல இருந்து என் தாய் பத்ரகாளி அம்மன் இருக்கா, உச்சிமகாளி அம்மா இருக்கா, பூசாரியா இருக்கின்றார். அப்ப பூசாரியா இருக்கிறாரா? ஆமா, அவரு நிக்கிறாரு. அப்புறம் வேற என்ன இருக்குது? சிரித்த முகத்தோடு. அவரு எப்போ வச்சிருப்பாரு? அவர் எப்பவுமே சிரிச்ச முகம்தான். ஆமா, அவர் லேசுப்பட்ட ஆளு கிடையாது. வேற பூசாரியாரு தான். ஆமா ஆமா, லேசுப்பட்ட ஆளுன்னா அவரு நமக்கு நல்ல நல்ல புத்தி எல்லாம் சொல்லி தருவார். பாத்து நல்ல புத்தி எல்லாம் சொல்லி தருவார். அப்படியா? ஆமா, நல்ல புத்தி சொல்லி தருவாரு. ஆமா ஆமா, அப்படி நல்ல ஆளுதான். அப்ப இதுல இருந்து உனக்கு இது தெரிகிறது. ஆமா, நான் என்ன சொல்றேன்னா, என்ன களவு செய்தா அந்த பொருளை உடனே செலவழிச்சிடணும். உடனே நம்ம செலவழிச்சா அப்படியே தங்காது. அது செலவழிச்சாலும் அதுக்கு பலன் கிடைச்சேதான் தீரும் ஐயா. சேர்த்து வைக்க கூடாது. சேர்த்து வைக்கண்டா. சேர்த்து வச்சாலும் தெரியுதான், செலவழிச்சாலும் தெரியுதான். சரி, அதுக்கு பலன் கிடைச்சேதான் தீரும். அப்படியா? ஆமா, அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. உடனே செலவழிச்சா பிரச்சனை கிடையாது. அது நீங்க நினைக்கிறது. அப்படியா? அப்ப களவு செய்து நீங்க உடனே செலவழிப்பு தான். உடனே செலவழிச்சிருவேன். சேர்த்து பேங்க்ல போட்டு ஒரு நாள் கிடைக்கும். அப்படியா? ஆமா. என்னம்மா சொல்ற? கட்டி முதலுமா கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், களவு செய்த பொருள் நம்ம கையில விட்டு போயிரோன்னு நீ சொல்ற. ஆமா, அப்படி எல்லாம் நாம நினைக்கிறது தவறு. எப்படியோ நேர்மையா இருந்து பாரு, உனக்கு வராத சோதனை எல்லாம் வரும். நீ களவு செய்ய வராத சோதனை எல்லாம் வந்தாலும் இறைவன் கைவிட மாட்டார். ஆமா, இறைவன் கைவிட மாட்டார். இறைவன் கைவிடவே மாட்டார். ஆமா ஆமா, இப்ப வேண்டி பிரிச்சாலும் அடுத்து இன்னொரு ஜென்மத்திலேயாவது தருவார். நான் இருக்கிற வரைக்கும் கண் இருக்க வரைக்கும் கண்காட்ச அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதுல வேற நியாயம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். சரி, அப்ப ஒருபடி மண் களவு செய்தது கரைந்து போனது. ஒருபடி மண் இருக்குது. என்ன செய்தார்? ஒருபடி மண்ணையும் கொண்டு சரிதான் சிவன் இருக்கக்கூடிய இடத்திலே வைத்தார். அம்மா மைத்துனா, தாங்கள் சொன்னது போன்று மண் கொண்டு வந்திருக்கின்றேன். ஆக வேண்டியதை தாங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் மைத்துனா. வைத்துக் கொள்ளுவேன், நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்ல கொண்டு வந்த மண்ணதையோ 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 ஒரு நாள் பங்கு வைத்தார். கொண்டு வந்த மண்ணதையோ மண்ணதையோ ஒரு நாள் பங்கு வைத்தார். பங்கை சொல்லு அப்படி சொல்லு. கைலாசம் என்ன சொல்லு? தோன்றிடும் கைலாசம் உதித்த போதே கரை கண்டன பரமசிவல் கொண்டு வந்த மண்ணை சிவபெருமான் கூறு நாளாக பிரிக்கின்றார். பங்காக பிரிக்கும் போது நடுவில் தானாக தெரிந்தது கைலாசமலை. மண் அதாவது 4 பங்குல நடுவே வந்தது கைலாசமலை. ஆமா ஆமா, தானாக தோன்றி வருகின்றது இந்த கைலாசமலை. தண்ணீர் எல்லாம் 4 பக்கம் ஒதுங்கியது. தானாக தெரிந்தது கைலாசமலை. பழைய முன்பு இருந்த கைலாசம் இப்போது தோன்றி வருகிறது. புது பொலிவோடு வருகிறது. சரிதான், தங்கம் போல சொலிக்கின்றது. அப்ப கைலாசம் உதித்த போது எம்பெருமான் மன மகிழ்ச்சியோடு என்ன நினைத்தார் தெரியுமா? என்ன நினைத்தாரம்மா? உலகமெல்லாம் உதித்த போதே உடையவேனார் பரமசிவல் உலகமெல்லாம் உதித்த போதே பரமசிவன் சொந்தமுள்ள கையில இல்லையே யாருக்கு நீ பிற
வீரப்பா வீரடப்பா எப்பமடா கல்யாணம் என்று சொல்லி எம்பெருமான் எண்ணம் விரிதாக இல்லை. மாசம் பிறக்கட்டு மல்லிகைப்பூ விரியட்டும். சந்தமிழ்ல சண்டத்தியை சண்டத்தியை சங்கரேனார் பிறவி செய்தார் தோன்றியது கைலாசம். இந்த கைலாசத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெண்ணை பிறவி செய்ய வேண்டும். அம்மா எம்பெருமான் பார்வதி இடத்திலே கேட்கின்றார். என்ன கேட்டார்? பார்வதி, இறைவா, கைலாசம் தானாக தோன்றி இருக்கின்றது. ஆமாம் ஐயா. இதை சுத்தம் பண்ணுவதற்கு யாரு பிறவி செய்யலாம்? நீ சுத்தம் செய்வாயா? ஐயா, நான் எப்படி கைலாசமலை சுத்தம் செய்ய முடியும்? கையெடுத்துதான் முடியாதா? ஆமா, என்னால முடியாது. ஒரு பெண்ணுக்கு வீட்டுல இருந்து வீட்டையே சுத்தம் செய்திரல மாதிரி என்ன வேலை? வீட்டையே சுத்தம் செய்ய தெரியலன்னா? ஆமா, முடியாதுன்னா? என்னால் முடியாது ஐயா. அது எப்படி முடியாது? நான் போய் கைலாசமலை சுத்தம் செய்யலாமா? கைலாசமலை யாருடையது? நம்மளுடையது. நம்முடையது. ஆமா, நம்முடைய கைலாசமலை யார் சுத்தம் செய்யணும்? அப்ப ஒரு நாள் நீங்க சுத்தம் செய்யுங்க, அது முடியாது. ஒரு நாள் நான் சுத்தம் செய்யறேன். ஆண்களுக்கு வேற வேலை, பெண்களுக்கு வேற வேலை. அடுப்படியில இருக்கிறது பெண்கள் தான். சமையல் எல்லாம் என்னால பண்ண முடியும். இப்ப முக்கியமா இருக்கிறது ஆண்கள் தான். ஆமா, ஏன்னா உங்களுக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது. உண்மைதான். எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்ல, அதனாலதான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறது. சொல்லி 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 ஆண்களை வச்சு வேலை வாங்கிடுறது. ஆமா, யாரு சொன்னா? ஆமா ஆமா, ஏன்னா வந்தவரும் சொல்லுவாங்க பாருங்க, சம உரிமை. பாதி வேலை உங்களுக்கு தான், பாதி வேலை எங்களுக்கு. மத உரிமை மதத்தை கிடையவே கிடையாது. பாரு, சம உரிமை. இந்த பெண்கள் அதுக்குன்னு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்திருக்கிறா. நீங்க நான் வாரதுக்கு முன்னாடி யாருகிட்ட சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? அம்மா கிட்ட. உங்க அம்மா செய்த கைப்பக்குவம் எனக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? ஆமா, எப்படி இருந்தாலும் அவங்க பக்குவத்துக்கு வருமா? வராது. நீங்க அப்படின்னா நிறைய சாப்பிடுவீங்க. ஆமா, அப்படின்னா அதனாலதான் உங்க அம்மாவை சமைக்க சொல்லுங்க, இல்ல நீங்களே சமைச்சு சாப்பிடுங்களா? ஆமா, அவன் என்ன நினைப்பான்? நம்ம மனைவி நம்ம மேல இருக்க அக்கறையில சொல்லிடுறான். கரையில சொல்றா, அக்கறையில சொல்லுறான், கரையில சொல்றது. ஆமா 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 ஆமா. ஐயா, அந்த காலத்துல உள்ள பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செய்தாங்கன்னா அவங்க வீட்டிலேயே இருந்தாங்க, அதனால வீட்டு வேலை செய்தாங்க. இந்த காலத்துல உள்ள பெண்கள் யாராவது வீட்டுல இருக்காங்களா? வேற எங்க போறாங்க? எல்லாரும் ஆண்களை மாதிரி வேலைக்கு போறாங்க. எல்லாருமா? ஆமா, ஒரு சிலர் மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாங்க. அப்படி இல்லம்மா, அப்படியே போனாலும் அவர்கள் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து வைத்து விட்டு தான் போறாங்க. திமிரு புடிச்சு போய் படுத்துக்கிட்டு பெண்கள் எல்லாம் உங்களுக்கு வேலைக்காரி நினைப்போ? அப்படி அதுதான் என்ன செய்யறது? பெருமான் வல்லாத்தான் வைகுண்டம் சொன்ன மாதிரி. யார் சொன்னது? வைகுண்டம் என்ன சொன்னாரு? வைகுண்டம் என்ன சொன்னாரு? எனக்கு தெரியாது, உங்ககிட்ட தானே சொல்லி இருக்காரு. பொட்ட கோழியும் கூரை மேல ஏறி அது கூவக்கண்டே சிவனே ஐயான்னு சொல்லிட்டாரு. ஆமா, அப்படிதானா? ஆமா, ஒண்ணு கொண்டு பொருத்தமா இருக்கணும், நிரப்பா இருக்கணும்னு அவர் சொன்னாரு. அதனால நிரப்பா இருக்கிறது. ஆமா, சரி. அப்படின்னா அந்த கைலாச மலை சுத்தம் செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி யாரை பிறவி செய்வது? எப்படி பிறவி செய்யலாம்? ஆமாமா என்று சொல்லி எம்பெருமான் அப்படி கற்பனையில் ஆழ்ந்திருக்கின்றார். முருகா இருக்கக்கூடிய சமயத்தில் சடாரி என்று சொல்லி தும்முகின்றார். சரிதான். அந்த காற்றினுடைய வேகத்திலே இருந்து ஒரு பெண்ணானவள் வந்து விரக்கின்றார். அந்த பெண்ணுக்கு எப்படி பேர் கொடுக்கறாமா? சட்டென்று பிறந்ததின் காரணத்தால் அவளுக்கு சண்டத்தி என்று சொல்லி பேர் கொடுத்தார். சடார்னு பிறந்ததனால அவ வந்து சண்டத்தி. ஒருவேளை என்ன தலகுப்புற சாடி பிறந்திருந்தா எப்படி பேர் கொடுத்திருப்பா? சாடியா? ஆமா ஆமா, சாடி பிறந்தா சட்டுக்குட்டி பேர் கொடுத்திருப்பா. அப்படி எல்லாம் சரி, அது நீங்க உங்க காரண பேர் சரி. சாடி பிறந்தா எப்படி கொடுப்பான்னு கேட்டா அப்படிதான் கொடுப்பாங்க. ஓ, சண்டையில பிறந்ததுனால சண்டத்தின்னு பேர் கொடுத்தார்கள். சரி சரி, அப்படி பேர் கொடுத்து சரி எம்பெருமான் அந்த சண்டத்தியை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்லுகின்றார்? அம்மா பாரும்மம்மா சண்டத்தியே வார்த்தை ஒன்றே சொல்ல கேளாய், கைலை தன்னை வளமுடனே சுத்தம் செய்வாய். சண்டத்தியே வார்த்தை ஒன்றே சொல்ல கேளாய், கைலை தன்னை வளமுடனே சுத்தம் செய்வாய். சொல் கேட்டு
சுத்தம் செய்தாள். ஏமா சண்டத்தி ஐயா, இன்று முதல் உனக்கு வேலை. ஐயா, என்ன வேலை தெரியுமா? என்னை பிறவி செய்தீர்களே, எனக்கு என்ன பணிவிடை என்று சொல்லுங்கள் இறைவா. இந்த பாரு, என்ன இது கைலாச மலை புதிதாக தோன்றி இருக்கிறது. சரி இறைவா, இந்த கைலாச மலை இன்று எப்படி இருக்கிறது? இன்று அழகாக தான் இருக்கிறது, ஜொலிக்கிறது. இது போன்று என்றென்றைக்கும் அழகாக தங்கம் போல ஜொலிக்க வேண்டும் தங்க கைலாச மலை. அதற்காக வேண்டிதான் என்னை பிறவி செய்தீர்களா இறைவா? இதை சுத்தமா வைக்கிறதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு பார்வதி கிட்ட கேட்டு அப்படி ஒன்ன வச்சிருக்கிறது. என்ன வச்சியடா? அவன் இந்த சுத்தம் செய்யறதுக்கு பார்வதிட்ட கேட்டுட்டு என்ன வச்சிருக்கீங்க? இல்லன்னா அவ சண்டைக்கு வருவா. அப்படியா? ஏன்னா எதுக்கு வச்சிருக்கீங்க? என்ன கேக்குற பாரு. ஆமா பிரபு, வச்சிருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க மொட்டையா. நான் பாரு, என்ன மொட்டையாவா வச்சிருக்கேன்னு சொல்லி முடிச்சிட்டீங்களே. சுத்தம் செய்வதற்கு. ஓ, சுத்தம் செய்வதற்கு. இப்போ சரி ஐயா, ஒரு ஆம்படையான கொண்டு நாம வேலைக்கு வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது. சரிதான். ஆனா ஒரு பெண்ணை நாம வேலைக்கு வைக்கும் போது வீட்டுல கேட்டுதான் செய்ய முடியும். உண்மைதான். அப்படிதானா? ஏன்னா பெண்ணை வேலை வைக்கிறது யாரு? ஆமா, சந்தேக புத்தி யாருக்கு உண்டு? பெண்களை வேலைக்கு வைக்கிறது யாரு? ஆமா, இவளுக்கு ஒத்தாசை தானே வைக்கிறது. யார் வைக்கிறான்னு? யாரு வைக்கிறது? ஆண்கள் தானே வைக்கிறாங்க. ஆமா, அப்ப சண்டை வரதானே செய்யும். வரதான் செய்யும். அதனால தான் என்ன அவளை கேட்டுட்டு வச்சிருக்கிறது. கேட்டுட்டு சரி, அப்ப என்ன செய்யணும்? கைலாச மலையை நித்தம் நித்தம் தூத்து சுத்தமாக வைக்க வேண்டும். உங்க காதுல விளவம் செய்யும். அதாவது காலையில சரியா விடிய காலம் 2 மணிக்கு நீ முடிக்கணும். அது விடிய காலம் இல்லையா, ராத்திரி நள்ளிரவா? ஆமா. சரி, அப்ப 4 மணிக்கு முழிச்சிரு. அப்படி சொல்லுங்க, 4 மணின்னு சொல்லுங்க. 4 மணிக்கு முழிச்சு அந்த கைலாச மலை சுத்தம் செய்து எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு நீ 3:50க்கு தூங்க போகணும். 4 மணிக்கு முழிச்சிட்டு 3:50க்கு தூங்கணுமா? ஆமா ஆமா. அது எப்படி முடியும்? ஏன் முடியாது? நானே 4 மணிக்கு தானே முழிப்பேன். ஆமா. அடுத்து எப்படி 3:50? மறுநாளா? அது வரைக்கும் நான் முழிச்சா இருக்கணும். வேற எப்படி? வரவே இல்ல. இல்ல, அப்ப அவ்வளவு வேலையா? ஆமா. அப்புறம் 4 மணிக்கு நீ பழையபடி வரணும். சரி ஐயா, சந்தோஷம். 5 நிமிஷமா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. அது உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி தந்தது யாரு? இது நானாட்டு ஒரு யோசிச்சுட்டு வந்திருக்கீங்க. வேற எப்படி? சரி ஐயா, இப்படி தினம் தினம் சொன்னது போன்று அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து அப்புறம் 3:50க்கு போய் தூங்குறேன். 3:50 தூங்குறது. சரி இறைவா, பைத்தியக்கார புள்ள. நீங்கள் சொன்னது போன்று கைலாச மலையை சுத்தமாக வைத்திருக்கின்றேன் இறைவா. அப்படி என்று சரிதால் அந்த ஆண்டவனுடைய சொல்லை கேட்டு ஆகிலை அந்த சண்டத்தியானவள் கைலாச மலையை சுத்தம் செய்தே இருக்கின்றாள். இது 1 வருடம் 2 வருடங்கள் அல்ல. சரிதால் 12 வருடம் மட்டும் பாராண்டாள் கைலாசத்தை 12 வருடம் மட்டும் பாராண்டாள் கைலாசத்தை ஆகிலையால் சண்டையத்தையாள் அவள் இருக்கும் நாளையில் 13ஆம் வருடத்திலே பகவானோ ஏது சொல்வார் அடி போடு. சிவனுடைய சொல்லை தட்ட முடியாமல் இந்த சண்டத்தியானவள் 1 வருடம் 2 வருடங்கள் அல்ல, சரிதான் 12 வருட காலமாக கைலாச மலையை சுத்தம் செய்து வருகின்றார். இது எத்தனை வருஷமா நடக்குது? 12 வருஷமா நடக்குது. ஆமா. அப்படி 12 வருஷம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது? பகவான் யோசிக்கின்றான். இந்த சண்டத்திக்கு வயசு 12 ஆகுது. நாளொரு மேனியும் பொழுதொருமா வளர்ந்துட்டா. வருடமும் 12 ஆகின்றது. இதுக்கு பிறகு இவளங்க வைக்கிறது சரியில்லை. 12 வருஷம் தான் ஒரு ஆளுக்கு எல்லா விஷயத்துக்கும் கணக்கு. அப்படியா? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12. ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எத்தனை வருஷம்? 12 வருஷம். 12 வருஷம். ஆமா. அப்ப இந்த 12 தான் ஒரு முடிவு. ஆமா ஆமா. அப்ப 12 வருஷத்துக்கு பிறகு யாரும் ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்க கூடாதுன்னு சொல்றியா நீ? ஐயா, நிரந்தரமா இருக்க கூடாது நாங்க சொல்லல. ஒரு மாற்றம் வரணும்.
மாற்றம் வரணும். உண்மைதான். 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனா யாரு மாறுறா? மாறவள மாறணும். எப்படி மாறுது? மாற்றம் வர வேண்டும். என்னையா மாற்றம் வருது? என்ன மாற்றம் வரணுமா? எங்க ஊர்ல பாருங்க 12 வருஷம் ஆச்சு. அடுத்த வருஷம் 12வது வருஷம் கோயில் கட்டியா கும்பாபிஷேகம் அடுத்த வருஷம். சரி. அன்னை கோயில் வைக்கும் போது எப்படி இருந்த கோயில் அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஒரு முன்னேற்றமே இல்ல. ஒரே ஒரு மண்டபத்தை மட்டும் முன்னாடி கட்டி வச்சிருக்க, அவ்வளவுதான். மண்டபமா முன்ன வந்திருக்குல்ல? ஆமா, அவ்வளவுதான். மண்டபத்துல வேலை முடியல. அதுவும் பணம் கொடுத்துதான், சும்மா கோயில்ல உள்ள பணத்துல செய்யல, மக்களோட பணம். அப்போ முன்னேற்றம் தானா? என்ன முன்னேற்றம்? அன்னைக்கு அடிச்ச பெயிண்ட் தான். அப்படியா? ஆமா. ஏமா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான், அதாவது இதெல்லாம் வரும்னு சொல்ல கூட முழுக்கு. சரிதான். அப்ப இந்த சண்டை இருக்கட்டும். நீங்க இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஐயா? நான் வந்து 23 வருஷம் முடியுது. அவ்வளவுதானா? ஆமா. இல்ல கூட இருக்குமா? 30 சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்து வில்லுப்பாட்டுக்கு வந்தே 35 வருஷம் தான் ஆச்சுது. அப்படியா? ஆமா ஆமா. இன்னும் ஒரு வருஷம் கணக்கு இருக்கு. 2 வருஷம் 2 மூணாவதுக்கு 36 36ஆவல முடிவகணும். முடியட்டு. இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு? இங்க வந்து என்ன அடிக்கடி போயிட்டு அடிக்கடி வந்துடுறது. அதாவது ஒரு தொடர்ந்து இருந்தா சரியாகும். அப்படியா? ஆமா ஆமா. அதெல்லாம் முடியாது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் வரணும்னா 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாறி இருக்கணும். அப்படியே நான் போகணுமா? நீங்க மாறாம இருக்கேதான் தப்பு. நீ எத்தனை வருஷம் ஆச்சுது? நான் வந்து ஒரு 18 வருஷம் போல இருக்கும். நீ ஏன் போகாம இருக்கற? நான் போகாம இருக்கிறது தப்பு தான். அதானே? ஆமா. போன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கறிய. உங்களை தான் போன்னு அடிச்சு விரட்டுறாங்க. யாரு போறா? நான் தான் போறேன்னு சொன்னாலும் நீங்க தான விட மாட்டேங்கறீங்க. பிடிச்சு என்ன கெட்டியா வச்சிருக்க போக வேண்டியதானே? எப்படி உங்களால முடியும்? நீங்களும் வீட்டுல படுக்கணும் போகணும்னு நினைக்கிறவங்க முடியுதோ முடியல நமக்கு என்ன, நம்ம நினைச்சாச்சு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். போறேன் அம்மா, அதுக்கு பிறகு அம்மா கூப்பிட்டீங்க. இந்த பாரு ஐயா, அப்ப 12 வருஷம் பிறகு முடிகிறது. ஆமா. சண்டத்தையே நீங்க வைக்க கூடாது. சரிதான். ஆமா. அப்படின்னா அப்படி என்ன செய்யலாம்? எங்கேயாவது கொண்டு போடணும். ஆமா. அம்மா சண்டத்தி இறைவா நேரம் ஆயிட்டு இருக்குது. அப்படி ஐயா, நீ பிறந்து 12 வருஷம் முடிய போகுது. நான் பிறந்து 12 வருஷம் முடிய போகுது. உனக்கு நேரம் நெருங்கிட்டது. அப்ப பிறந்த நாள் வந்துட்டு. ஆமா ஆமா. நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்னய்யா? உடனே கிளம்ப வேண்டும். எங்க போகணும்? எங்க போகணும் என்கிட்ட கேட்க கூடாது. பிறந்ததே கைலாச மலையில. ஆமா. 12 வருஷமா இருந்ததும் கைலாச மலையில. சரி. வெளி உலகமே எனக்கு தெரியாது. அப்ப உனக்கு எல்லாமே கைலாச மலை தானே. இறைவா நான் எங்கு செல்லுவேன்? உனக்கு போக வேண்டும் என்று தெரியாம இருக்கிறான். ஆமா. நான் சொல்றது போன்னு கேளு. நீங்க எங்க சொல்லுறீங்களோ அங்க போய் இருக்கிறேன். எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எனக்கு என்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? ஒண்ணுமே இல்லாம தான் நான் வந்ததே சும்மா வந்திருக்கேன். ஆமா. வேற எதுல கொண்டு போவேன்? சும்மாவே போ. சும்மா தான் போடணுமா? இப்படி இந்த 12 வருஷம் இருந்தனே, இதுக்காக ஏதாவது தந்து விட்டு இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி கேளம்மா. சொல்லுங்க ஐயா. இந்த பக்கம் இப்படி இடது பக்கமா போ, வலது பக்கம் திரும்பு, நேரே தெற்கு பார்த்து போ. கடல்ல போய். ஆமா. கடல்ல போய் விழணுமா? நான் சொன்ன பிறகு கேளு. சொல்லுங்க ஐயா. இடையில ஒரு ஊத்து வரும். அந்த ஊத்துல முதல்ல குளிச்சுக்கிட்டு கடல்ல போயிரு. ஊத்துல குளிச்சிட்டு கடல்ல போகணும். அது திருப்பி வரப்படாது. போனா அந்தால போயிடணும். அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன். சரிதான். சண்டத்தை அழைத்து இவளை ஒரு ஒதுக்குப்புறமாக போய் விட்டார்கள். சரிதான். அவள் அங்கு இருக்கக்கூடிய சமயத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவனுக்கு என்று சொல்லி மலர் மாலை கட்டி வருவது வழக்கம். தேவர்களில் ஒருவர் நினைக்கின்றான்.